श्रीरमणाय शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये விநாயகனே வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமான் தன்மையினார் கண்ணின் பணிமின் கனிந்து திருச்சிற்றம்பலம். தாயின் வண்ணமும் தன்னருள் வண்ணமும் சேயின் வண்ணமும் சிந்தையின் வண்ணமும் வாயின் வண்ணமும் வாய்மையின் வண்ணமும் தீயின் வண்ணமும் தேவரமணனே நீதி வண்ணமும் நெஞ்சத்து வண்ணமும் நேதி வண்ணமும் நின்றதன் வண்ணமும் ஆதி வண்ணமும் பார்ப்பதி வண்ணமும் ஜோதி வண்ணமும் தொந்தரமணன் தொக்கரமணனே நாதபிந்து கலாதிகள் வண்ணமும் வேத நீங்க பிறங்கொழி வண்ணமும் வேதமோது விழுப்பொருள் வண்ணமும் போத வண்ணமும் பொங்கு ரமணனே மருளின் வண்ணமும் மாயையின் வண்ணமும் பொருளின் வண்ணமும் பொங்கொழி வண்ணமும் அருளின் வண்ணமும் அந்தண வண்ணமும் தெருளின் வண்ணமும் தெய்வரமணனே சரண வண்ணமும் ஜன்மங்கடத்துரு தரண வண்ணமும் தம்மவர் வாழ்க்கையின் பரண வண்ணமும் பார்வைக்ககப்பட ஸ்புரண வண்ணமும் போதரமணனே பரண வண்ணமும் பார்வைக்ககப்படா ஸ்புரண வண்ணமும் போதரமணனே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே காதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த அருணாச்சல அக்ஷர வனமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 29வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே நல்லறிவு புல்லறிவு என்பது என்ன என்பதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று பகவான் வேண்டிக் கொண்டதை பார்த்தோம். இந்த நல்லறிவு என்பது மிக நுண்ணிய கூர்மையான தெளிந்த அதிநுட்ப புத்திசாலி தனமான அந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானம், அந்த ஒரு லோகாயத்தமான வாழ்க்கையை நடத்துவதற்கு உரிய அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நல்லறிவு தானே தவிர அங்க நல்லறிவு என்பதினாலே ஆன்ம அறிவு என்பது அல்ல என்று ஒரு சிலர் உரை எழுதி இருக்கிறார்கள். ஆனா நான் பிரம்ம ஜானம், கடவுள் ஞானம், ஏன்னா நீங்க மற்ற உரைகள் படிக்கும்போது ஸ்ரீராம் சார் இப்படி சொல்லியிருக்காரு, இதுல அது இல்லைன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காரு அப்படி நினைச்சுக்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு கிளாரிபிகேஷன் பண்றேன். ஏன்னா பகவான் நல்லறிவேதுரைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்ம அறிவை மட்டும் புல்லறிவுன்றதுனால அகந்தை அறிவையும், நல்லறிவு என்பதனாலே ஆன்ம அறிவையும் குறிப்பிடுகிறார் என்று எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. இன்னும் கேட்டா எல்லா விதத்திலும் அது பொருத்தமானது. சில சமயம் இந்த மாதிரி நம்முடைய உரை மற்றவருடைய உரையிலிருந்து ரொம்ப டிராஸ்டிக்கா டேஞ்சென்ஷியல் டயமெட்ரிக்கா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா
அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் தான் அவை எழுதப்பட்டிருக்கின்றதே. அதுல அந்த காரணங்களையும் அதுல நான் கொடுத்திருப்பேன். இப்பொழுது இவ்வாறு நல்லறிவு, புல்லறிவு இதை பற்றிய ஒரு அறிவை யாச்சித்தவர் அந்த அறிவை பெற்றதினாலே இப்போ விவேக சூடாமணி படிச்சு பாருங்களேன். அதுல சீடன் குரு கிட்ட கேட்கிற கேள்வி, ஆத்ம ஞானத்தை எப்படி அடைவது, பிரம்ம ஞானத்தை எப்படி பெறுவது, இதுதான் கேட்கிறார். ஆனா குரு இந்த அனாத்மாக்களை பற்றியெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தாதான் எது ஆத்மானு புரியும். அப்படி அந்த ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டவராக பகவான் ரெண்டுத்தையும் கேட்கிறார். முதல்ல புல்லறிவு கேட்கிறார், அனாத்மாக்களை பற்றிய விஷயங்களை கேட்கிறார், சொல்லி கொடுங்கன்றார். அந்த குருவும் முதல்ல அதையதான் சொல்லி பந்தமாவது யாது, அது எப்படி வந்தது, அதை எப்படி நீக்க வேண்டும், இது இந்த அனாத்மாக்களால் வந்து சேர்கின்ற இந்த பந்தத்துக்கு மூல காரணமாக இருக்கின்ற இந்த அனாத்மாக்கள் யாவை, அதனாலதான் இந்த உடல் பஞ்சகோஷங்களை கொண்டது, சரீரத்திலையும் இப்படி எல்லாம் அனாத்மாக்களை முதல்ல சொல்றார். அப்புறம் தான் ஆத்மா ஞானத்தை பத்தி பேசுற, ஆன்மாவை பத்தி பேசுற. அத பகவான் ரொம்ப சூக்ஷமா இந்த புல்லறிவேதுரை நல்லறிவேதுரைன்ற கண்ணியில வச்சிருக்கார். அது ஒரு அப்சர்வேஷன், நம்ம அது ரசிக்கத்தக்கது. பகவான் எவ்வளோ, அவர் 16 வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தவர் அவர் லோகாயத்தமான வாழ்க்கையிலையும் ரொம்ப எக்ஸல் பண்ணாரு. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகத்துல அவருக்கு மிஞ்சியதை யாருமே இருக்க முடியாதுன்ற அளவு பண்ணார். அவருக்கு புரிந்த அந்த ஆத்ம ஞானத்தை நமக்கெல்லாம் புரியும்படியாக எடுத்துரைத்தது, அது ஒரு மாபெரும் சித்தி. இப்படி தமிழிலே சித்து விளையாடுது, தமிழிலே அவருக்கு இருக்கின்ற சொல்லாடல், அந்த சொல்லாடலிலே அவருக்கு இருக்கின்ற ஆளுமை ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்க்கறது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருப்பவர்கள் கூட தெரியாத சில விஷயங்களை அவளுக்கெல்லாம் கத்துக் கொடுத்துருக்காரு. இப்படித்தான் நீங்க இருக்கணும் அப்படி. ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன், அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். பகவானுடைய தங்க அலுமேலாத்தன்னு கூப்பிடுவா. அவருடைய கணவர், அவர் பேரும் பிச்சைன்னு தான் சொல்றது. அவருக்கு வடையில கொஞ்சம் ஆசை. எல்லாருக்கும் முன்னாடி போய் கேன்டீன்ல, அதான் அந்த போஜன சாலையில அந்த கிச்சன்ல போய் ஒரு 7-8 வடை சாப்பிட்டுருவார். இது எப்படி விஷயம் போகும், நிரஞ்சனானந்த சுவாமிக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பண்றது தப்புன்னு அவருக்கு பிடிக்காது, கோச்சுப்பார். இது பகவான் கிட்டையும் போகும். அப்ப பகவான் நிரஞ்சனானந்த சுவாமிகளை கூப்பிட்டு, ஏண்டா நம்ம பார்த்து மாப்பிள்ளடா, அந்த ஒரே வார்த்தை தான் சொன்னாராம். அது எவ்வளவு ஒரு லோகாயத்தமான அறிவு. நீ கோச்சிக்கும்படியா இன்னும் அவ்வளவு அசால்ட்டா பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ற அர்த்தத்துல மாப்பிள்ளடா, நான் பார்த்து மாப்பிள்ள. அப்படி அது நிரஞ்சனானந்த சுவாமிக்குன்னு அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். பகவான் அவருக்கு சொல்லிக்க முடியாது. இப்படி லோகாயத்தமான விவகாரங்களிலும் சரி, லௌகீகத்திலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, பகவான் பர்ஃபெக்ஷன் பர்சானிக். அப்படி இருக்கப்பட்டவர் இந்த அடுத்த பாட்டுல புல்லறிவு நல்லறிவு ஞானத்தை பெற்ற பிறகு அப்போ அந்த பக்தன் அடுத்த ரிக்வெஸ்ட் என்ன இருக்கணும்னு சொல்றார். 69வது பாடல். பூமணமாமனம் பூரணமணம் கொள பூரணமணம் அருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பூனா பூலோகம், பூமணம்னா இந்த லோகாயத்தமான உலக பற்றுக்களோடு கூடிய, மனம்னா வாசனை, வாசனாட்சயம்னா அப்புறம் இதுதான் வாசனைகளை எல்லாம் சேர்த்துக்கிறது. பிறகு வாசனாட்சயத்துக்கு முயற்சி பண்றது. இந்த மனமானது எப்படி இருக்குன்னா, இந்த உலக பற்றுக்களை விடாத
அதிலேயே உழன்று கொண்டிருக்கும்படியான மனமாக இருக்கின்றது. இது லோகாயத்தமான விஷய சுகங்களோடு கூடிய வாசனைகள் வயப்பட்ட இந்த மனம் பூரண மனம் கொல. இந்த பூரண மனம் என்பது ஆன்ம மனம். இந்த லோகாயத்தமான உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கின்ற இந்த மனம் அரைகுறை மனம், அது பூரண மனம் அல்ல அப்படின்னு அர்த்தம். எப்போ ஒண்ணு பூரண மனம்னு சொல்றாரோ அப்ப இன்னொன்று வந்து பூரணமற்ற மனம், பின்னப்பட்ட மனம். இப்ப பூரண ஆன்ம மனம் கொல பூரண மனம் அருள் அருணாச்சல. முதல்லதான் பூரண மனம்னு 3 சுழினா போட்டு அழகா சொல்லிட்டாரு. மறுபடியும் இந்த மனம் என்ன மாதிரியான மனம்? அது வந்து மணத்தல், வாசனை, நாற்றம். இந்த 2வது மனம் திருமணம். இந்த பூரண மனம் அருள் அருணாச்சலம் பொழுது எனக்கு இந்த மனம் என்றாலே ஒன்று கலந்து. ஒன்று கலத்தல் ஆன்மீகத்துல சிவ சாயுஜ்யம். இந்த சிவ சாயுஜ்ய மனத்தை, பூரண மனத்தை எனக்கு அருள்பாலித்த அருள் அருணாச்சலா, அருளிய இயல்பை உடைய அருணாச்சலா அனுபவம். இன்னொன்று அந்த பூரண மனத்தை எனக்கு அருள் செய்ய அருணாச்சலா வேண்டுதல். இதுல மனம் என்றாலே என்ன? அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமே. வாசனைன்னே வச்சுக்கோங்களேன், அதுல இருந்தே ஆரம்பிக்கலாமே. பூவிலிருந்து மனம் காற்றுல வருது, நம்ம மூக்குல நம்ம சுவாசிக்கிறோம். மல்லிகை மனம் இப்படி அவக்கடமா இருக்க இந்த தோட்டத்துல இருந்து அது எதனால் நிகழ்ந்தது? பூவிலே இருக்கின்ற மனம் காற்றிலே ஒன்று கலந்து தன்னை இழந்து காற்றோடு காற்றாக மாறி விடுகின்றது. அப்படி ஒன்று கலக்கும் பொழுதுதான் அதை நம்மால் சுவாசித்து அதை உணர முடிகின்றது. அதனாலதான் இந்த ஒன்று கலத்தல் அதுதான் மணத்தல், மனம் வீசுதல். இப்ப லோகாயத்தமான இந்த கல்யாணத்துக்கு இவ ஏன் மனம்னு சொல்றா தமிழ்ல? அங்கே ஈருடலாக இருப்பவர்கள் ஓர் உயிராக வாழ வேண்டும், மனதினாலே எண்ணங்களினாலே ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இத கல்யாணத்தும் போது அவ ரொம்ப பெருசா அவனுக்கு கண்டுபிடிச்சா. இன்னொருத்தர் படுக்கையில படுத்துட்டா அவா குணம் வந்துடும், இன்னொருத்தர் தட்டுல சாப்பிட்டா அவ வாசனைகள் தான் நம்மளுக்கு வந்து சேரும். இதெல்லாம் எப்படியோ அவ இன்னும் அதை இந்த நம்ம சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணல. கோயிலுக்கு போறோம், பகவானுக்கு பிரசாதத்தை எல்லாம் பண்ணிட்டு பகவானை சாப்பிட போறாரு, அது நம்மளுக்கு வரப்போறது. ஆனா அந்த பகவானுடைய அருள் என்கின்ற அந்த மனம் அதுல ஒன்று கலக்கின்றது. அதுதான் அர்த்தம். நைவேத்தியத்தினுடைய அர்த்தமே நம்ம சாப்பிடுறதெல்லாம் பகவானுக்கு கொடுத்து அவரை திருப்தி பண்ணி அவர் அந்த அவருடைய குணங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதை நம்ம சாப்பிட்டோம்னு. அம்பாளுக்கு போட்ட புடவை ஆக்ஷன்ல வருதுன்னு சில பேர் ஆசையா வாங்கி கேட்டிப்பாரு. அம்பாளுக்கு சாத்தினதா அம்பாளுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். இது அவ எப்படியோ கண்டுபிடிச்சான். அதனாலதான் கல்யாணத்திலேயே அதை கொண்டு வந்தா. மாலை மாத்திக்கிறது, அங்கவஸ்திரத்தையும் புடவை தலைப்பையும் முடி போடுறது, முடிச்சு போடுறது, ரெண்டுத்தையும் ஒருவர் கைகளை இணைத்துக் கொண்டு 7 அடி எடுத்து வைக்கிறது. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சாப்பிட்டதை சாப்பிடுறது, ஊட்டி விடுறது. இதெல்லாம் இவ 2 பேருடைய எண்ணங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்கான்சியஸ் அவளுக்குள்ள ஒன்னாயிடும். அப்படி ஆகும்பொழுது ஒத்த கருத்து வரும். அந்த மாதிரி அது அந்த ஈருடலாக இருப்பவர்கள் ஓர் உயிராக வாழ்வதற்கு இதெல்லாம் உதவி செய்யும்.
திருமணம் என்பது அதுதான் உண்மை திருமணம். ஒத்துரு ஒத்து போறதுதான் திருமணம். ஆக்சுவலா மனம் என்பதை அதனாலதான் மரியாதையா திரு என்பதை அடைமொழி கொடுத்து பதிய திருப்பதின்னு சொல்ற மாதிரி மனத்தை திருமணம் என்றார். இதெல்லாம் ஆழ்ந்த அனுபவத்துக்கு பிறகு எவ்வளவோ ஒரு 5000 வருஷம் பண்ணதுனால அனுபவத்துல பார்த்து பார்த்து இந்த மாதிரியான சடங்குகள் ஒன்றன்பின் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. இப்படி லோகாயதமான திருமணமே ஒன்று கலத்தல் என்பதுதான் அதற்கு உண்மை பொருளாக இருக்கும் பொழுது ஆன்ம வஸ்துவோடு ஒன்று கலக்கின்ற மனம் இருக்கின்றதே அதுதான் பூரண மனம், சிவ சாயுஜ்யம். இந்த சிவ சாயுஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் எப்படி ஒன்று கலத்தல் என்கின்ற அந்த தன்னிழப்புக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். என்னுடைய மனைவியின் இடத்திலே எனக்கு சுயநலம் இல்லை. என்னுடைய சொந்த சௌகரியங்களை எல்லாம் கூட நான் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய மக்களுக்கு இடத்திலே எனக்கு சுயநலம் இல்லை. தன்னிழப்பு செய்தல் என்றால் என்ன என்று ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பது திருமணம். மனைவிக்கும் கணவனுக்கும் ரொம்ப கொடுமை. விவாகரத்து என்பது நம்ம கலாச்சாரத்துல என்றைக்குமே கிடையாது. அப்படி தெய்வாதீனமா அந்த காலத்துல போருக்கு போவா, இளம் பெண்கள் கணவன்மார்களை இழப்பார்கள். இவரெல்லாம் உடனே இம்மீடியட்டா நாங்க ரீமேரேஜ்னா அது நம்ம பண்றதில்லை. அத இறைவனிடத்திலே மனதை திருப்புவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார். இறைவன் கொடுத்த வாய்ப்பாக எடுத்துக்கொள்வார்கள். கணவனும் சரி, மனைவியும் சரி. ராஜாஜி கிட்ட அப்படித்தானே கேட்டார். 29 வயதுல அவர் மனைவியை இழந்தார். 5 பசங்க. அப்ப அவளை பாத்துக்கிறதுக்காவது நீங்க ஒருத்திய பண்ணிக்கணும்னு ரொம்ப வற்புறுத்தின. அப்ப அவர் சொன்னார், எனக்கே இப்ப 32 வயசா இருக்கு. நீங்க யாரையாவது அந்த காலத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு 16 வயசு 17 அப்ப அதுலயே ரொம்ப லேட் அப்பெல்லாம் கூட்டின்னு வருவீங்க. அது என் பொண்ணு மாதிரி தானே அது. இப்ப 5 பேரை பார்த்துக்கிறதுக்கு பத்தி நான் 6 பேரை பார்த்துக்கணும். எதுக்கு என்னுடைய சுமையை அதிகரிக்கணும் நீங்க இவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? 93 வயதிலே ஒரு 30 வயதிலே மனைவியை இழந்தவர் அடுத்த 30 வருடங்களுக்கு அவர் இறைவனிடத்திலே தேசத்திலே இந்த தேசத்திற்காக ராமாயணம் மகாபாரதம் எழுதுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். எவ்வளவு ப்ரொடக்டிவ் லைஃபா அவர் தன்னை பண்ணிட்டார். இதெல்லாம் நமது இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும். பகவான் கிட்ட வந்தவன்லாம் பாருங்க, கணவனை இழந்தவர்கள் ரொம்ப பேர் வந்திருக்கார். உதாரணத்துக்கு சூரி நாகம்மா, கனகம்மா, சம்பூர்ணத்தம்மா, எச்சம்மா பாட்டி, முதலியார் பாட்டி, இப்படியெல்லாம் அவர்கள் பரிபூரணமான வாழ்க்கையை எழுதினார்கள் பகவானுடைய பெரும் கருணையினாலே. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அதுக்குள்ள ஒரு விவாகரத்துன்றது கொஞ்சம் கூட நியாயப்படுத்த முடியாத ஒரு there may be always a extraordinary circumstances. அதை விட்டுருங்க, நான் நார்மலா சொல்றேன். இப்படி திருமணம் கணவனுக்கோ மனைவிக்கோ சுயநலத்தை இழப்பதற்கும் தன்னிழப்பு செய்வதற்கு முதல் படியாக இருக்கின்றது. அதனால்தான் திருமணமாகாதவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். இப்போ இந்த உலக வாழ்க்கையிலே கடுமையா அடிபட்டு இது துன்பம்தான், இதிலே இன்பம் என்பது இருப்பதாக நாம் நினைத்து கொண்டோம். அந்த நினைப்பு தவறு அப்படின்னு தெரியும் பொழுது அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் நரை திரை மூப்பு பிணி வயோதிகம் மரணம் இதெல்லாம் இறைவன் அது ஒரு இயற்கையாக வைத்திருக்கிறார். அதுல இருந்தெல்லாம் people will learn
இறைவனிடத்துல மனதை திருப்ப வேண்டும் என்பது. அந்த இந்த உடலினுடைய அனித்தியத்தை, உலகாதி சுகங்களிலே இருக்கின்ற அனித்தியத்தை இதெல்லாம் உணரும் பொழுது இந்த பாரத தேசத்திலே இறைவனிடத்திலே சுயநலமற்று அவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பதற்காக the whole atmosphere is saturated with தெய்வீகம் அண்ட் ஆன்மீகம். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போவீங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். எங்கேயாவது ஒரு சொற்பொழிவு ராமகிருஷ்ணன் போவீங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். ஏதோ ஒரு படம் பகவானுடைய ஒரே ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழ்நிலை இந்த பாரத தேசத்துல இருக்கு. அப்படி இறைவனிடத்துல மனதை திருப்புவதற்கு இந்த உலகம் ஒரு மிகச்சிறந்த பயிற்சி பள்ளி. அதற்காகத்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருப்பது இறைவன் நம் மீது வைத்த ஒரு பெரும் கருணையினாலே. இதுல நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன. ரொம்ப க்ளோஸா பழகின ஒரு நண்பர் முதுகுல குச்சிட்டு போனா அப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். பிசினஸ் ரொம்ப நல்லா பிரமாதமா போயிட்டு இருக்கும் போது சடனா அதனுடைய இது குறையும் பொழுது, திடீர்னு டக்கு டக்கு டக்குன்னு பிரச்சனைகள் முற்றும் பொழுது, நான் அலாக்ரிட்டின்னு ஒரு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அதே மாதிரிதான் ஒரு அனுபவ ஃபவுண்டேஷன் ஒன்று பார்த்தேன், அதுவும் பிரமாதமா போயிருந்தது. சடனா கொலாப்ஸ் ஆச்சு. இந்த வாழ்க்கையினுடைய அனித்தியத்தை இவைகள்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அப்போ அந்த இறைவனிடத்திலே திரும்பிய அந்த பக்தி அளவு மீறி போகும்போது பிரேமையாகின்றது. இந்த பிரேமை தன்னிழப்புக்கு நம்மை தயார் செய்கின்றது. இறைவன் மீது வைக்கின்ற சரணாகதி நம்பிக்கை நமக்கு அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை, இறைவனிடத்திலே ஒரு அப்சல்யூட் ஃபெய்த், அந்த நம்பிக்கை நம்மை இழந்து விடுவதற்கு நம்மை பக்குவப்படுத்துகின்றது. அப்போது நாம் இறைவனிலே தைரியமோடு உண்மையகம் நாட என்றும் நானிலை நாடிட என்றும் அப்படி தைரியமா அந்த பகவானை போல மரணத்தை எதிர்கொண்டு அந்த நம்பிக்கை சரணாகதியினால கிடைக்கின்றது. நம்பிக்கை தன்னிழப்புக்கு தயார் செய்கின்றது. அப்படியெல்லாம் செய்து தன்னிழப்பு செய்து ஒன்று கலந்து விட்டோம் வச்சுக்கோங்க, அதுதான் உண்மையான திருமணம். அததான் பூரண மனம் என்கிறார். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணரை கூட எவ்வளவு பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, பார்த்தவாடெல்லாம் பண்ணிட்டாரு. அர்ஜுனை எவ்வளவு பெட்டர், அர்ஜுனும் அப்படிதான் பண்ணிட்டான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிதான் இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் பண்றது ரொம்ப ஓவரா இருக்கு போல் இருக்கேன்ற மாதிரி அர்ஜுனனே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா இப்படி பண்ற, நீ அக்கிரமம் பண்றியே, ஏதோ லிமிட்டா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லியிருக்கலாம். கோசலை நாட்டு இளவரசி சத்யா, முதல்ல ருக்மணி தாயார், சத்யபாமா, ஜாம்பவதி, கோசலை நாட்டு இளவரசி சத்யா, மித்ரவிந்தை, இப்படி 8 பேர். அது போராதுன்னு நரகாசுர வதத்தின் போது 16,000 அரசகுமாரிகள். இதெல்லாம் சில பேர் கேலியா பேசுறது கூட. இந்த பாலிகாமி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா கேவலமா கொஞ்சம் இழித்தும் பழித்தும் பேசப்படுவதும் உண்டு. நம்மள பண்ண மாட்டோம், சில பேர் அதுக்குன்னு இருக்கா. அவளுக்கு அவ இதை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லாதவளாக இருப்பாள். அவளுடைய ஆர்வம் எல்லாம் நம்ம மதத்தினுடைய கடவுளை பழிக்கணும்ன்றது ஒண்ணுதான் இருக்கும். உண்மையை தெரிந்து கொள்ளவும் மாட்டார், முயற்சி செய்யவும் மாட்டார். இந்த உண்மையான திருமணம், பூரண மனம், இறைவனில் தன்னிழப்பு செய்து இறைவனோடு ஒன்று கலப்பதே, அதுதான் உண்மையான திருமணம் என்பதை ஒருவன் உணர்ந்து கொண்டார். இந்த 16,000 அரசகுமாரிகளும் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தார்கள். அந்த பரமாத்மா வஸ்துவிலே, கிருஷ்ண பரமாத்மா வஸ்துவிலே ஒன்று கலந்தார்கள். ரொம்ப இர்ரிவர்சிபிள். அதுதான் பூரண மனம். அந்த 8 பேரும் தாயார், ருக்மிணி தாயார்ல இருந்து நான் சொன்னவாள்லாம் ஒத்தொத்துரும் அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை தஞ்சமடைந்தால் ஆத்ம ஞானத்தை அடைகிறார். இந்த பூலோகத்திலே பிறக்கின்ற
மனிதர்களிலே ஆத்ம ஞானத்தை அடைந்த ஒவ்வொருவரும் அந்த உண்மை திருமணத்தை தான் செய்து கொள்கிறார். இதுதான் பூரண மனம் என்பதனுடைய உண்மை பொருள். இந்த உண்மை திருமணத்தை எவரே விரும்பார்? அதற்குத்தானே தன்னுடைய வாழ்க்கையே நிறைய பேர் அர்ப்பணிக்கின்றார்கள். அதனால பூரண மனமருள் அருணாச்சலா என்று பூரண மனத்தை ஏற்கனவே அடைந்தவர், அருணாச்சலனுடைய பெரும் கருணையினாலே அருளினாலே தன்னுடைய அனுபவமாக பெற்றவர் அடியார்களுக்காக வேண்டிக் கொண்டார். இந்த வேண்டுகோள், இதுதான் இறுதி வேண்டுகோள். இந்த மனம், இது லோகாயத்தமான திருமணம் இல்லை. ஏன்னா லோகாயத்தமான திருமணம் உடலை அடிப்படையாக கொண்டது. இந்த சிவ சாயுஜ்யம் என்று பேசப்படுகின்ற இந்த பூரண மனம் இதற்கும் உடலுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது உணர்வு பூர்வமானது. இதை புரிந்து கொண்டால் you will be able to understand polygamy of Ramakrishna. அவர்தான் உண்மை தெய்வம். என்னை பொறுத்த வரைக்கும் தைரியமா நம்மள சில பேர் தப்பு சொல்ல போறாளேன்ற ஒரு சிந்தனையே இல்லாம பரிபூர்ண ஞானியா வாழ்ந்து காட்டியவர். அப்படி அவர் இருப்பதனாலதான் உத்திரையனுடைய கர்ப்பத்தின் போது பிரம்மாஸ்திரம் விடுறான் அஸ்வத்தாமன். வியாச மகாமணி அங்க இருக்கா, ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி உத்திரையுடைய அந்த வயிற்றுல கைய வச்சா அந்த அஸ்திரம் தாக்காதுன்னா வியாசர் தயங்கிறார், கிருஷ்ணர் தைரியமா வைக்க. ஏனென்றால் பூரண மனத்தை, ஆத்ம சிவ சாயுஜ்யத்தை, ஆத்ம சாயுஜ்யத்தை வாரி வாரி வழங்கியவர் கிருஷ்ண மகாபுரு. இதுல இந்த நூலுக்கு பெயர் மணமாலைன்னு பகவான் வச்சதுக்கு ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ற ஒரு கண்ணி. இந்த அக்ஷர மணமாலையை பொருள் உணர்ந்து இதனுடைய பாட்டுடை தலைவராக இருக்கின்ற அருணாச்சலேஸ்வரனோடு மிகுந்த பக்தி செய்து, இந்த அக்ஷரமாலை அப்படிப்பட்ட ஒரு பக்தியை நமக்கு கொடுக்கும், சரணாகதி செய்ய வைக்கும். ஆன்ம சாம்ராஜ்யத்தின் கதவுகளை போர்சிபுல பலாத்காரமாக நமக்காக திறந்து வைக்கும். அங்கே அருணாச்சலேஸ்வரிய திருவடிகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அவரோடு நமக்கு ஒரு திருமணத்தை, உண்மை திருமணத்தை புரிந்து கொள்வதற்காக தன்னிழப்புக்கு நம்மை தயார் செய்யும். அவரோடு திருமணம் செய்து வைக்கும். இப்படி இந்த நூலை பொருள் உணர்ந்து ஓதுகின்ற அன்பரை அருணாச்சல சிவத்தோடு மனம் புரிவிப்பதினாலே இது மணமாலை. பெயர் விளக்கம் முன்னையே பார்த்துட்டோம். எடுப்பிலேயே அக்ஷரங்களால் கோர்க்கப்பட்ட மாலையாக இருப்பதனாலேதான் அக்ஷரவண மாலை. அக்ஷர பொருளாக விளங்குகின்ற ரமண பகவானாலே ஏற்றப்பட்டதனாலே இது அக்ஷரவண மாலை. இப்படியெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் முதல்லயே. நியூராட்டி கூட நீங்க மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்த்து இந்த அக்ஷரமாலைய பெயர் பொருத்தம் எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்ப பார்த்துப்போம். இன்னைக்கு ராத்திரி ஒரு மாதிரி அந்த இடத்த மறுபடியும் படிச்சு பாருங்க. சிலபஸ் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இவ்வளவு பொருளா இருக்கு இந்த பூரண மனமருள் என்பதில் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொட்டி வைத்திருக்கிறார் பகவான். முருகனார் சொல்றார், ஆன்மனா முன்னை யான் மணந்ததே ஆன்மலாபம் ஏன் ஆன்மநாதன் நீ ஆன்மனா முனை யான் மணந்ததே ஆன்மலாபம் ஏன் ஆன்மநாதன் நீ ஆன்மநாதன் நீ. என்னுடைய தலைவனே, என்னுடைய ஆன்மாவுக்கு தலைவனே, என் கணவனே, அவரே எங்கணவர் ஆவார், அவர் புகந்து பணி செய்ய அவரிட்ட பணியே நாம் செய்வோம் என்பதெல்லாம் கணவனையே சிவமாக நினைத்து பாடுகிறார் மணிவாசக பிறந்து. இதனாலே நமக்கு என்ன உண்மை தெரியும் என்பதையும் பகவான் சொல்லுகிறார். இறைவன் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல, இருப்பது ஏகவஸ்து. இதைத்தான் இந்த உண்மை திருமணம் நமக்கு சாதித்து தருகின்றது. இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பர உபாதி உணர்வே வேறுந்தி பர.
இருக்கும் இயற்கையா. The way we exist, we are already one with God. அதைத்தான் சொல்றார். இப்படி இந்த ஆன்ம மனம் கொல, இந்த பூரண மனத்தை நாம் பெற்றால் ஆன்ம சாயுஜ்யமுற்று ஆத்ம சாயுஜ்யத்தினாலே ஆன்ம மனம் பெறுவோம். இந்த மனம் நார்த்திசையும் வீசும். அதனால நிறைய பேருக்கு அந்த வாசனை போய் சேரும். அவர்களுக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இந்த மாயா மாத்திரமான அகந்தை அழிந்துபட ஆன்மானுபவத்தால் கிடைக்கின்ற அந்த அறிவு தெளிவும், அந்த ஆன்ம உணர்வே பரமாத்மம், மற்ற அவை அனைத்தும் மாயா மாத்திரம் என்கின்ற அறிவு தெளிவு, இந்த ஞானம் புலப்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானத்தை தருகின்ற இந்த கண்ணி இந்த நூலுக்கே அக்ஷரமணமாலைக்கே பெருமை சேர்ப்பது. ஒரு துருவ நட்சத்திரம் போல இந்த பிளிக்கரிங் இல்லாத ஒளிர்வது என்பார். நிரந்தரமாக ஒளி வீசுகின்ற ஒரு ரத்தனம் இந்த கண்ணி. இதை இன்னும் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு இதுல சொல்றது. நிறைய நூல்கள்ல இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு, இந்த வாசனையை பத்தி. இதுல ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அஷ்டவக்ர சம்கீதையில அஷ்டவக்ர கீதைன்னு சொல்றது. அதுல அஷ்டவக்ரர் சொல்றார், சின்மாத்திர வாசனா, சின்ன சைத்தன்யம் ஆன்மா, இந்த ஆன்ம வாசனை வயத்தவனாக இரு, இந்த உடல் என்ற மயக்கத்தை விட்டு தொலை என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். இப்படி இந்த கண்ணியின் பெருமைகளுக்கு அளவே இல்லை. அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்ததினாலே விளைந்த பாடல் தான் அடுத்த திருப்பாடல், 70வது பாடல். பெயர் நினைத்திடவே பிடித்தெழுத்தனைவும் பெருமையார் அறிவார் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ அருணாச்சலா. பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை பெருமையார் அறிவார் அருணாச்சலா. ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ ஓம் அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலா. உன்னுடைய பெயரை நினைத்த மாத்திரம் என்ன அதிசயம் அப்பா. அந்த அருணாச்சலம் என்ற பெயரை கேட்கும் பொழுதே உடல் மயிர்கூர்ச்சரி ரோமாஞ்சனமாய் உடல் எல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடைந்து உடல் ஆவி உள்ள அனைத்திலும் அந்த இன்ப பெருக்கெடுத்து ஓட, அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தினாலேயே உன்னால் நான் மிக பலாத்காரமாக வலிமையாக வெகு பலத்தோடு உன்னால் நான் பிடித்து இழுக்கப்பட்டு என்னை பிடித்து இழுத்தனை அருணாச்சலா. உன்னுடைய பெருமையை எவரே அறிவார், யார் அறிவார் அருணாச்சலா. இந்த அருணாச்சல நாமத்திற்கு பெருமை சேர்க்கின்ற கண்ணீர். உண்மையில
இறைவனுடைய பெயரை நினைப்பது இறைவனையே நினைப்பதுதான். நாமிக்கும் நாமத்துக்கும் பேதம் இல்லைன்னு ராமகிருஷ்ணன் சொல்வார். ஆகவே நாமியே நாமம், அந்த நாமமே நாமி. அந்த பெயரை நினைத்து அவனுடைய நினைப்பிலே ஒன்று கலப்பதே, அவனுடைய சொரூபத்திலே ஒன்று கலப்பது என்பார். பெயர் நினைத்திடவே, அந்த நினைத்திடவே அடுத்த ஒரு க்ஷணம் கூட அவகாசமின்றி அந்த அருணாச்சலேஸ்வரன் ஒரு இதயத்திலே முழுமையாக இடம் கொஞ்சம் கூட இல்லாமல் மிச்சம் மீதி வைக்காமல் எழுந்தருளுகிறான் என்கிறார். இதைத்தான் முன்னாலும் காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா என்றார் 16வது பாட்டிலே. அங்கேயும் கவர்ந்து என்னை என்பதனாலே பிடித்திழுத்தனை என்கிறார். இந்த நினைப்பு என்று வரும்பொழுது 5வது பாட்டிலே உன்னை ஏன் நினைப்பித்தாய் என்கிறார். அவ்வாறு நீயே நினைப்பதனாலே இது நாளுக்கு நாள் திடப்படுவதென்று பலகீனப்படாது என்கிறார். இந்த நாமத்தை ஸ்மரணாத் அருணாச்சலம் என்ற அந்த உண்மை தம்மை பொறுத்தவரையிலே உண்மையானதினாலே, அந்த அருணாச்சலத்தினுடைய திருநாமத்தை கேட்டதினாலே உடல் பொருள் ஆவி அத்தனை தன் எல்லாமும் இவருக்கு பொருள் என்பதில்லை, உடல் ஆவி எல்லாம் இவர் அருணாச்சலமாக ஆனதினாலே, அந்த அருணாச்சல நினைப்பினாலே, அந்த பேரின்பத்தினாலே நிறைவிக்கப்பட்டதினாலே அதை நினைத்து நினைத்து மகிழ்வார். நினைத்து, அதாவது சிறிது கூட அவகாசமின்றி அருணாச்சலம் உள்ளே புகுந்ததினாலே மதுரையில நினைத்திடவே பிடித்திழுத்தனை என்றார். இன்னொரு இடத்துல நான் அதுக்கு முன்னாடி நினைக்கவே இல்லப்பா, அருணாச்சலம் என்ற பெயர் அந்த உறவினர் சொன்னப்பதான் நான் நினைச்சேன் அப்படின்றதுக்கு, இறைவனை நினையும் எண்ணமே நண்டா இறைவனதற்கயிற்றால் ஈர்த்து இறை உயிரின்றி கொன்றிட நின்றாய் என் குறையற்றினன் ஏழை. இறை உன்னை நினையும் எண்ணமே நன்னா உன்ன அந்த நினைப்பே எனக்கு இல்லாதப்போ உன்னுடைய அருட்கயிற்றால் ஈர்த்து அருணாச்சலம் என்ற சொல்லி அந்த வார்த்தையை அந்த மந்திரத்தை என்னை கேட்க வைத்தீர்கள் என்றார். அருணாச்சலேஸ்வரனும் அந்த ஒரு நினைப்பு இவருக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே காத்து கொண்டிருந்தார் போல இவரை ஆட்கொண்டார். அதனால நினைத்திடவே பிடித்திழுத்தனை என்றார். அவ்வாறு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனாலே காந்தம் இரும்பு போல் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவனாலே பிடித்திழுக்கப்பட்டு அவனோடு இரண்டன கலந்து அந்த அருணாச்சலேஸ்வரராகவே மாறி விடுகின்ற அந்த ஒரு சில அன்பர்களுக்கு தவிர பொதுவாக எல்லோருக்கும் அவருடைய அந்த மிகப்பெரிய மகத்துவம், அந்த பெருமை பிடிபடாது என்பதினாலே உன் பெருமை யார் அறிவார் என்று கூறினார். அதிலே உன்னை யார் அறிவார் என்று கூறாமல் உன் பெருமை, இங்க அந்த வேற்றுமை உருவு பெருமையை அது மறைந்திருக்கின்றது. உன் பெருமையை யார் அறிவார் என்று போற்றினார். ஆச்சரியப்பட்டு சொல்ற. மற்றொரு பொருள், அவர் அளித்த அந்த ஆன்ம போதையினாலே அதிலே மயங்கி கிறங்கி தன்னை மறந்து தான் என்கின்ற அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு கெட்டு தானாய் தழைத்து இருப்பதினாலே உடலும் மனமும் கரணமும் ஐங்கரணங்களும் பஞ்சேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் இந்த அந்த கரணங்களும் எல்லாமே செயலற்று போய்விட்டதுனாலே அந்த பெருமையை கண்டு ஆச்சரியப்பட்டு இவ்வளோ பெரிய பெருமையை யார்பால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தானே இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலையே என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் பின்னாடி பையன் அதை புரிஞ்சுட்டு அருணாச்சலர் அவருக்கு அருள் பாலித்ததினாலே பையவும் வீடு காட்டினேன், மெல்ல மெல்ல அவருடைய வீடு விட்டு ஈர்த்து உல வீடு புக்கு பையவும் வீடு காட்டினேன், அங்க அப்படி சந்தோஷம். இப்படி இந்த அக்ஷர மணமாலையிலே பெயர் நினைத்திடவே என்கின்ற அந்த அருணாச்சல நாம ஸ்மரணத்துக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கிறார். மற்ற கண்ணிகளையே இதற்காக வைத்திருக்கிறார். முதல் கண்ணியே அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் என்று சொல்லிவிட்டார். அங்கது நினைப்பு அருணை என்று என்னையான அருட்கண்ணி பட்டேன் என்கிறார் 102வது பாடலிலே.
சிந்தித்து அருட்பட சிறந்திபோர் கட்டி நீ சிறையிட்டு என்னை உண்டனை சிந்தித்தருட்பட என்கிறார். அதற்கு அடுத்த பாடல் 103வது பாடலில், அதாவது அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வதைப் போல உன் பெயரை நினைக்கும்படியாக நினைப்பதற்காக என் மனதை பிடித்து இழுத்த உன்னுடைய பெருமையா என்னப்பா சொல்றது. அதாவது இது என்ன ஒரு சட்டில் மீனிங்னா, அந்த பெயர் இவருக்கு உள்ள இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை யாராவது வெளியில ஒருத்தர் வந்து அதை அருணாச்சலம்னு சொல்லும் பொழுது he was able to relate that particular word what is already there inside him. பகவான் பிற்காலத்தில் சொன்னாராம், சின்ன வயசுல இருந்தே அறிவு தெரியாத காலத்திலிருந்தே மனம் என்பது உருவாகாத நேரத்திலேயே அந்த காலத்திலிருந்தே அருணாச்சலம் அருணாச்சலம் உள்ள பிடித்துக் கொண்டிருந்தது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படி எல்லாருக்கும் இல்ல, நமக்கு மட்டும்தான் அப்படி இருந்திருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். இதைத்தான் ஆச்சரியப்பட்டு அஷ்டகத்துல ஆரம்பமே அப்படி ஆரம்பிக்கிறார். அறிவரு சிறு வயதது முதல் அருணா சலம் மிக பெரிதென அறிவினிலங்க. அறிவரு சிறு வயதது முதல், அறிவு மனம் உருவாகாத அந்த சிறு வயதிலிருந்தே அருணாச்சலம் மிக பெரிது என்று என் அறிவினில் இலங்கை என்று சொல்லுகிறார். அப்படி அது பிறவியிலேயே இது எனக்கு ஊறி வந்தது. அதை நீ உணர்ந்து கொண்டவனாக எனக்கு அந்த அருணாச்சலம் என்ற பெயரை எனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை நினைக்கும்படியாக செய்தார் என்பது அவருடைய அனுபவம். இப்பொழுது இந்த நினைப்பு வந்தவுடனே மதுரையில இவர் அது எப்படி உடும்புப்படியா ஒரு பேய்பிடியா பிடிச்சதுன்றார். அடுத்த பாட்டுல 71வது பாடல். பேய்த்தனம் விட விட பேயாய் பிடித்தனை பேயனாக்கினை என் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பேய்த்தனம் விட, இந்த அகந்தை பேய் என்னை விட்டு விலக, விடா பேயாய் நீ வந்து என்னை பிடிச்சின்ற விதம் எப்படி இருக்குன்னா, இந்த அருணாச்சல பேய், இந்த அருணாச்சல பித்து உன் மேல என்னை பைத்தியமா ஆக்கி வச்சுட்டு, அது அந்த அந்த பைத்தியம் எவ்வளவு பெருசா ஆயிடுச்சுன்னா ஒரு பெரும் பேய எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி என்னை பிடிச்சு என்னோட ஒன்று கலந்து இங்க பேயனாக்கினார். என்னையும் ஒன்ன மாதிரி ஆக்கி விட்ட. நம்ம 2 பேரும் இப்ப ஒன்னாயிட்டோம். நீயே ஒரு பெரும் பேய், உன்னோட கலந்ததுனால நானும் ஒரு பேயனாக்கி விட்டேன். என்ன அருணாச்சலா, என்னுடைய அருணாச்சலான்னு ஒரு பொருள் முன்ன சொன்ன மாதிரி இது என்ன ஆச்சரியம் அருணாச்சலா எங்களோ அப்படி ஒரு பொருள். இந்த அகந்தை பேய் என்பது அதுக்கு உருவம் இல்லை, உருப்பற்றி உண்டா, உருவிட்டு உருப்பற்றும் அதனுடைய நேச்சர். அந்த உருவமற்ற அந்த பேய் அகந்தை சொல்ல, உருவமற்ற பேயகந்தை ஓர் என்கிற உள்ளதமாக இருப்பது. உருப்பற்றி உண்டாம், உருப்பற்றி நிற்கும், உருவிட்டு உருப்பற்றும், தேடினால் ஓட்டம் பிடிக்கும், உருவற்ற பேயகந்தை ஓர் என்ற அகந்தைக்கு உருவம் இல்லை. அந்த எதிரா போய் கட்டியா பிடிச்சிடும், ஒரு உடலை பற்றி கொள்ளும். அந்த அகந்தை பேய்க்கு உருவம் இல்லாததுனால அது எப்படி அழிக்கிறதுன்னா, அதுக்கு உருவம் இல்லை, அது இல்லாத ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது தான். கயிறு பாம்பாக தோன்றும் பொழுது அது உண்மையா நம்புறோம், பாம்புன்னு பயப்படுறோம். ஆனா கயிறுன்னு தெரிந்தவுடன் அந்த பாம்புன்ற எண்ணம் போயிடுறது. அப்படி அந்த எண்ணம் போறதுதான் அந்த பாம்பை கொல்லுவது. தனிப்பட கொல்லுவதுன்னு ஒண்ணும் கிடையாது.
ஆதார வஸ்துவாக அதுக்கு இருக்கின்ற அந்த கயிறு, அந்த ஆத்மா தான் தெரிஞ்சா இந்த அகந்தை போயிடும். அதனால இந்த அகந்தை பேய் போன நிலை, அதாவது அருணாச்சலேஸ்வரன் இவரை பற்றி கொண்ட போது அருணாச்சலேஸ்வரன் பேய்ன்னு வச்சுக்கலாமே, இதுதான் பெரும் பேய்ன்னு சொல்றாரு. ஒரு பெரிய பேய் இவரை பிடிச்ச போது இந்த அகந்தை பேய் ஓடி போயிடுது. அந்த பெரிய பேயை பார்த்து பயந்து சின்ன பேய் ஓடி போயிடுது. உண்மையிலேயே கூட ஒரு பெரிய பேய் ஒண்ணு உள்ள பிடிச்சதுன்னா அந்த உடலை பற்றி இருக்கின்ற மற்றைய சின்ன சின்ன பேய் எல்லாம் ஓடி போயிடும். அதனால பேய்த்தனம் விட என்கிறார். இந்த உலகாதி சுகங்களை முற்றிலும் அறுத்து அதுல பரம வைராக்கியத்தை இந்த பெரும் பேய் இவருக்கு கொடுத்ததுனால பித்தர் பேரும் பெயர் போலும் இந்த உலக விஷயங்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால ராமகிருஷ்ணனுடைய வாழ்ந்திருக்காரு. பித்தர் போலும் பெயர் போலும் வாழ்க்கையை ராமகிருஷ்ணன் கிட்ட பிரத்யட்சமா பார்க்கலாம். பகவான் ஒரு அறிவு சுடராக வாழ்ந்ததுனால அவர் பித்தர் பேரும் பெயர் போலும் வாழ்ந்தாரான்னா அவர் சொல்றதுனால நம்ம நம்பணும். அவர் ஞான ஸ்வரூபமாக வாழ்ந்தார். இருந்தாலும் அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற பெரும்பேய் தன்னை பிடித்துக் கொண்டு தன்னை பேயனாக்கி விட்டது என்கிறார். இப்படி இது எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவானது என்கிறார். இந்த பேய் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பிடிச்சுன்றோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அளிக்கிறார். அஷ்டகத்துல 8வது பாட்டுல உடல் உயிர் ஊரில் எழும் ஊனை ஊரும் வரையில் ஒரு பல வழிகளில் ஊழலில் ஒன்றில்லா திடவெளி அலையினும் இடவிலை உள்ளுக்கு இடம் நிலம் மலதிலை. ஒரு பறவை எவ்வளவுதான் நிலத்திலிருந்து வெளியே வானத்திலே பறந்தாலும் கடைசியில உட்கார்றதுக்கு அது தரைக்கு தான் நிலத்துக்கு தான் வந்தோம். அதே போல இந்த உயிர் எவ்வளவோ ஜென்மங்களிலே உழன்றாலும் வேறு வேறு முடிவுகளை எடுத்தாலும் இறுதியிலே உன்னை அடைகின்ற வரையிலே ஓயாது நில்லாது. எவ்வளவு ஜென்மங்கள்ல உழன்றாலும் இறுதியிலே உன்னை சேரும் என்கிறார். என்றாவது ஒரு நாள் இந்த வஸ்துவிலே அது லயமாகும் என்பதை அனுபவத்திலே உணர்ந்தவராதினாலே இந்த ஜீவரை அவர் என்னதான் தன்னை அகந்தை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டாலும் அவளை என்றைக்குமே விட்டுவிடாத எப்போதுமே அவர் உள்ளே இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பெரும் பேய் அந்த பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற பாவம், அந்த பாவத்தை பெரும் பேய் என்று குறிக்கிறார். இப்படி இந்த மாபெரும் பேய் தனக்கு உள்ளே புகுந்து தன்னையும் அருணாச்சலமாக்கி விட்டது என்பது இது மறைந்திருக்கு. பேயனாக்கினை என்றார். நான் நரன் அல்ல, ஞானி. அருணாச்சலேஸ்வரர் அருளினாலே ஞான சொரூபமாக விட்டது என்னுடைய இருப்பு உணர்வு. இதெல்லாம் இதுக்கு பேயனாக்கினை. இனி அடுத்த பாடலிலே அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது போன்றிருக்கு. இந்த அருணாச்சலேஸ் இதை பாடுவது என்று ஆரம்பிச்சதே அடியவர்களுக்காகத்தான். தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்குமே அப்படின்னு. அதுவும் தன்னை பத்தி சொன்ன விஷயங்களிலெல்லாம் வேற மாதிரி வேண்டுதல் விளைவு கூறல் இப்படி எல்லாம் சொல்ல முடியாத மாதிரி விளைவு கூறலாவே அனுபவமாவே சொல்லிட்டார். அப்ப திடீர்னு இந்த வேண்டுதலுக்காகத்தானே இதெல்லாம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு இந்த 72வது பாடல்ல அடியவர்களுக்காக ஒரு வேண்டுகோளுக்கு மறுபடியும் வருகிறது. ரொம்ப அற்புதமா பண்றாரு.
அப்போ அடியவராகவே மாறிடுறாரு. 72வது பாடல். பைங்கொடியானான் பற்றின்றி வாடாமல் பற்று கோடாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. பைங்கொடியாய் பசுமையான ஒரு கொடி, தொடர்ந்து பரவுவதற்கு ஒரு கொம்பு வேணும், ஒரு பற்றுக்கோடு வேணும், ஒரு ஆதரவு வேணும். அப்படி ஒரு கொழு கொம்பின்றி துவண்டு தத்தளிக்கின்ற ஒரு பச்சிளம் கொடி போல எந்த துணையும் இல்லாமல் நான் வாடி போகாமல், அது கொடுமை, வாடுவது. ஒரேடியா வெட்டிவிட்டா அந்த க்ஷணத்தோட துன்பம் முடிகின்றது. வாடுதல் கொடுமையானது. அதனால்தான் அந்த வாடாமல் என்ற வார்த்தையை போடுகிறது. பற்றின்றி அழியாமல் போட முடியாது. இதுல ஒரு எழுத்தும் மாற்றி வேற ஒண்ணு போடவே முடியாது. அக்ஷரமாக பற்றின்றி வாடாமல், அதாவது அந்த பச்சிளங்குடி வாடி போகும். வீட்டுல கூடதான் நிறைய பேர் செடி கொடி எல்லாம் வைக்கிறார். அந்த வேலைக்கு அந்த வாட்டரிங் பண்ணலன்னா எவ்வளவு துன்பப்படுவாங்க. மனசாட்சி இருக்கவும் அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். குழந்தை மாதிரி ஒண்ணு. அதெல்லாம் இவருக்கு எப்படி இந்த லோகாயத்தமான விஷயங்கள் அவ்வளவு பர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்குன்றது ஒரு ஆச்சரியம். அந்த கொடுக்குற எக்ஸாம்பிள், அந்த உபமானங்கள் ரொம்ப பிரமாதமா கொடுத்திருக்காரு. அதை நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த அந்த ஒரு பைங்குடியா நான் பற்றின்றி வாடி வாடி வதங்கி போகாமல் சிறுக சிறுக இறப்பது என்பதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் அருணாச்சலம். அப்படி இல்லாமல் பற்றுக்கோடாய்க்கா நான் தாவி படத்து கடுகிடு மேல ஏறி அழகா துளிர்விட்டு பிரகாசிப்பதற்கு ஒரு பற்றுக்கோடாக நீயே இந்த லௌகீகமான இந்த உலக வாழ்க்கையிலே நான் பற்றின்றி அழிந்து போகாமல் நீயே எனக்கு பற்றுக்கோடாகவா என்னை வழி நடத்து. நீ எப்படி இருக்கியோ அப்படி அந்த வழியிலே நான் வருகிறேன். அப்படித்தான் என்னால வர முடியும். இந்த கொம்பை எப்படி நட்டு வைக்கிறோமோ, எப்படி அது மேல பண்றோமோ அது வழியா தானே அந்த கிரீப்பர் மேல போகும். அப்படி என்னை காப்பாற்று, எனக்கு ஆதரவாக இருந்தோள். இந்த உலகாதி விஷய சுகங்கள் இல்லையா அலைகழிக்கப்பட்டு எனக்கு விஷயம் தெரியாத வேதையனாக வெளுத்த மனத்தனாக நான் இருக்கேன். அப்படி போய் என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாக்கி விடாமல் அருணாச்சலேஸ்வரரே தனக்கு சத்குருவாக வந்து தனக்கு பக்கபலமாக இருந்து நமக்கு ஆத்ம ஞானத்தை அருளி தம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இந்த வேண்டுகோளை 79வது பாடல்ல மீகாமல் இல்லாமல் மாகாற்ற அலைகளம் ஆகாமல் காத்தருள் என்கிறார். அதுவும் அப்படித்தான். அது அந்த இடத்துல பார்ப்போம். மீகாமல் கேப்டன் இல்லாத ஒரு கப்பல் சூறாவளி காற்றிலே மாட்டிக்கொண்ட காப்பாற்றுவதற்கு கூட யாருமே இல்லாமல் எப்படி ஒரு சுக்கு சுக்கு நூறாக உடைந்து போகும், எவ்வளவு துன்பப்படும். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிவிடக் கூடாது. இந்த 2 பாடல்களுமே ஒன்றுக்கொன்று ஒரே கருத்தை வெளிப்படுத்துவது அனுபவத்தில். இந்த பாடலுக்கு சில பேர் இது நாயகி பாவத்தில் இருக்கிறதுனால அருணாச்சலேஸ்வரரை வரனாகவும் தன்னை வதுவாகவும் எனக்கு தலைவனாக நீங்க தான் இருக்கணும்னு வேண்டிக் கொண்டார் என்று ஒரு பொருள் கூறப்படுவதுண்டு. இந்த உடல் நாம் இல்லை என்பதை பகவானுடைய முதன்மை உபதேசமாக நாம் புரிந்து கொண்டால்
இது உணர்வு பூர்வமானது என்று புரிந்து கொண்டால் இந்த நாயக நாயகி பாவத்துக்கே நம்ம போக மாட்டோம். இந்த பாடல் மிக முக்கியமாக தன்னுடைய சக்தியின்மையை, நான் ஒரு அபலை, அபலைனா பெண்பால் என்ன, பலமற்றவன் அர்த்தம். அப்படி துடிதுடித்து போகின்ற தன்னுடைய மனப்பான்மையை அருணாச்சலேஸ்வரரே நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்று அந்த கல்லும் கசிந்து உருவும்படியாக தன்னுடைய வேண்டுகோளை இந்த பாடலிலே வைத்திருக்கிறார். இப்படி இந்த அக்ஷர மணமாலை நூலிலே 2வது தொகுதி ஒரு நிறைவுக்கு வருகின்றது. That means we have covered 2/3. So far so good என்பார்கள். அப்படி இந்த அக்ஷர மணமாலையிலே இருக்கின்ற ஒரு கடலை போல இதன் உள்ளே இருக்கின்ற கருத்துக்கள் பெருகிக் கொண்டே போகின்றன. நமக்கு இப்போது தோன்றுவதெல்லாம் மனுஷ யத்தனத்திலே இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஏற்றி இருக்க முடியாது. தெய்வ சக்தி படைத்தவர் அல்லது தெய்வமே ஒரு மனித மூவி எடுத்தால் அப்படிப்பட்டவருக்குத்தான் அந்த தெய்வம் தமிழே சுரூபமாக இருக்க வேண்டும். கைலாசபதி தமிழுக்கு அதிபதி. இந்த சங்க புலவர்கள் அவர் சாட்சாத் சர்வேஸ்வரன், அதனால அவர் நம்ம கிட்ட இருந்தா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவா இருக்கும் அப்படி வச்சுக்க மாட்டார். தமிழ்ல பாண்டித்யம் இருந்தாதான், தமிழ்ல பெரிய புலமை இருந்தாலுமே அவர்கள் புலவராகவே ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்படிலாம் யாராவது தமிழ் சங்கத்துக்கு தலைவரா இல்லாம அந்த செண்பக பாண்டியனே ஆயிருப்பான், நக்கீரர் இருந்திருக்க மாட்டார். அப்போதெல்லாம் தமிழ் புலவர்கள் டவுன். இப்ப மாதிரி இல்ல. அப்படி அவர்களெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மதிக்கத்தக்க ஒரு பெரும் தமிழ் புலவராக மகேஸ்வரன் இருப்பதினாலே அந்த நடராஜ பெருமானை முதற் சங்கத்துக்கு தலைமை வைத்து நடாத்தி கொடுக்குமாறு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அவரும் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் தமிழே சுரூபமாக இருப்பதினாலே அவர் ஒத்துக்கொண்டார். அது உண்மையான விஷயமாக இருப்பதினாலே, அது உண்மையை சார்ந்திருப்பதினாலே, அது சத்தியம் என்பதனாலே அவர்களுடைய வேண்டுகோளை அவரால் புறக்கணிக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட அந்த சொக்கேசன் பூமியிலே தன்னுடைய அன்பு மடியிலே தன்னுடைய புதல்வராக தானே வந்து இந்த பகவானை வைத்துக்கொண்டு மதுரையிலே வைத்துக்கொண்டு திருச்சியில பிறந்தார், மதுரையில வளர்ந்தார், அருணாச்சலத்திலே அமர்ந்தார். அவருடைய சரித்திரம் முடிந்திருந்தது. 3 வரி. அப்படி அந்த அருணாச்சலேஸ்வரர் தமிழ் பேசினால், தமிழை கவிதை வடித்தால் அது எப்படி இருக்கும் என்றால், அதுதான் இந்த மணமாலை இன்பம் என்னும் அக்ஷர மணமாலை என்று சொல்லி இந்த 2வது தொகுதியை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்பிலே தொகுதி 3 அடியெடுத்து வைப்போம் என்று சொல்லி, இந்த அக்ஷர மணமாலை நாம் எல்லோரையும் பாதுகாக்கட்டும். நாம் இந்த அக்ஷர மணமாலையை அரவணைத்து வாழ்வோம். அப்படி வாழ்வோமேயானால் இந்த அக்ஷர மணமாலை நம்மை அரவணைத்து நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி, உங்கள் எல்லோருக்கும் இந்த அக்ஷர மணமாலையினுடைய பெருமைகள் உள்ளபடிக்கு புரிவதற்கு என்னையும் ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்ட அந்த அருணாச்சலேஸ்வருடைய, அந்த அருணாச்சல ஸ்வரூபமாக திகழ்கின்ற பகவானுடைய அந்த பெரும் கருணைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி, அதற்கு நன்றி சொல்லி வாழாது என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம்.
நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. ओम श्री रमणार्पणमस्तु. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. Thank you.